செயலாளர்களை, பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, கன்னியாகுமரி மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரும் சூரிய உதயத்தை பார்க்க மக்களெல்லாம் வரக்கூடிய மாவட்டம்தான் இந்த குமரி மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்திற்கு உதயசூரியன் ஆட்சி உதிக்க வேண்டும் என்ற ஆதரவு கேட்டு உங்களை எல்லாம் நான் பார்க்க வந்திருக்கிறேன். குமரிக்கு நான் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கேன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஓடோடி வந்து பார்த்திருக்கிறேன். அதேபோல் 2025 நியூ இயர் அன்று, அதற்கு முன்னாலேயே, அதற்கு முதல் நாளையே நம்முடைய திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா கொண்டாட இங்கே தான் நான் வந்தேன். இப்போ கூட பிப்ரவரி மாத கடைசியில் நாகர்கோவிலுக்கு நான் வந்தேன். அதுவும் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி தெரியுமா? மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு அரசு நிகழ்ச்சி. அதாவது 3,12,082 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு வந்தேன். மாவட்ட மக்கள் தொகையில் பாதி பேர் அன்று பயனாளிகள். உங்களுக்கு தெரிஞ்சு இதுவரை நாகர்கோவில் நகரத்தில் அந்த விழா மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா சொல்லுங்க. அப்படி நிகழ்ச்சி நடந்தது கிடையாது. மிகப்பெரிய நிகழ்ச்சி மட்டுமல்ல, திராவிட மாடல் முதல் வருஷனோட நிறைவான அரசு நலத்திட்ட நிகழ்ச்சியும் குமரி மாவட்ட நிகழ்ச்சி தான். கடைசி பந்தில், கிரிக்கெட்டில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி குமரி மாவட்டத்தில் தான் அந்த நிகழ்ச்சியோட மேலும் பல நிகழ்ச்சிகளையும் நான் கலந்து கொண்டேன். நாகர்கோவிலில் தெற்கு எல்லை போராட்ட நாயகர் மார்ஷல் நேசமணி அவர்களுடைய தளபதியான குமரி கோமேதகம் பொன்னப்பனார் அவர்களுக்கு திருவுருவச் சிலையை நான் திறந்து வச்சேன். அகசிவரத்தில் இலங்கை தமிழர்களுக்கான குடியிருப்புகளையும், குமரியில் தமிழர் பேரறிவு சிலையா தலைவர் கலைஞர் அமைச்ச திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா நினைவாக அலங்கார வளைவு ஆர்ச் அதையும் திறந்து வச்சேன். கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் வந்து சேரவே எனக்கு அன்றைக்கு 2 மணி நேரம் ஆச்சு. காரணம், அப்படி ஒரு வரவேற்பு, அன்பான வரவேற்பால் என்னை திக்குமுக்காட வச்சு பெருமைப்பட்டது இந்த குமரி மக்கள் தான், நீங்கள் தான். ஒரு மாதம் போனதே தெரியல. அதுக்குள்ள இதோ திரும்பவும் உங்களை பார்க்க வந்துட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 7வது முறையா ஆட்சியில் அமர்த்த நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு குமரி மாவட்டம் ரெடியா? நன்றி. திருவாரூர், திருச்சி, கரூர், ஈரோடு, கோவை, நெல்லை ஆகிய ஊர்களில் நான் பரப்புரையை முடிச்சுட்டு தான் இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். அவங்க எல்லாம் தயாராகிட்டாங்க. 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று திராவிட மாடல் நல்லாட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்றால்
குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாகணும். அதற்காக நம்மோட அந்த வெற்றிக்குரிய வேட்பாளர்களை இப்போ உங்கள் முன்னாடி நான் அறிமுகப்படுத்த போகிறேன். முதல்ல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆர் மகேஷ் போட்டியிடுகிறார். நான் இளைஞரணியில் இருந்த காலத்திலிருந்த என்னோடு சேர்ந்து பயணித்தவர். நாகர்கோவில் மாநகராட்சி மேயராக இருந்து நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து மிக சிறப்பாக பணியாற்றின மகேஷ் அவர்களுக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி நம்மை வெல்லும் வேட்பாளர் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். சட்டமன்ற உறுப்பினராக 2 முறையும் மாநிலங்களவை உறுப்பினராக 1 முறையும் மக்கள் பணியாற்றியவர். சிறுபான்மை சமூக மக்களோட உரிமைக்காக தொடர்ந்து உழைப்பவர். சட்டமன்றத்தில் சிறப்பான வாதங்களையும் மக்களுக்கான கோரிக்கைகளையும் எடுத்து வைக்கும் ஆஸ்டின் அவர்களுக்கு நாகர்கோவில் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும்.